ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சேவேஜ் பாயிண்ட். நான் உங்கள் ஏஎஸ்கே. ஸோ இன்னைக்கு இந்த டாப்பிக்கில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, மார்வல் சினிமேட்டிக் யூனிவர்ஸில் ஒன் ஆஃப் த மோஸ்ட் பெஸ்ட் அண்ட் மோஸ்ட் டெரிஃபிக் வில்லன் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக எல்லாருமே தானோஸை தான் சொல்லுவீங்க. ஏன்னா இந்த இன்ஃபினிட்டி சாகாவை பொறுத்தவரையும் ஒரு பெஸ்ட் வில்லனாக இருக்கக்கூடிய ஒரே ஒரு ஆள் வந்து பார்த்தீங்கன்னா தானோஸ் தான். அப்படி இருக்கக்கூடிய தானோஸே டிசைனாக போட்டு தள்ளியிருப்பானுங்க. அப்படி வித்தியாசமாக ரொம்ப ரொம்ப ப்ரூட்டலாக இறந்து போன தானோஸோட வேரியன்ஸ் அண்ட் தானோஸ் இறந்த மொமெண்ட்ஸ்லாம் என்ன அப்படின்னு தான் இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். தென் நேத்தி வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன் சூப்பர் ஹீரோஸ் vs அவெஞ்சர்ஸ் அந்த ஒரு வீடியோ போட்டோம். நம்ம ஓட்டிங் போல் கிரியேட் பண்ணி சப்ஸ்கிரைபர்ஸ் ஆன நீங்கள் ஓட் பண்ண அந்த கண்டென்ட்டை நாங்கள் போஸ்ட் பண்ணியிருக்கோம். சப்ஸ்கிரைபர்ஸ் ஆன நீங்கள் அந்த வீடியோவை பார்த்து சப்போர்ட் பண்ணுங்க. தென் இதே மாதிரி தொடர்ந்து இன்னும் நிறைய யூனிக்கான டாபிக்ஸை நமக்கு சஜஷன் பண்ணுங்க. சரி ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். லிஸ்ட்ல 8ஆவதா இருக்கிறது எண்ட் கேமோட ஓப்பனிங் சீன்ல தோர் நம்ம தானோஸை டிஃபீட் பண்றது. அதாவது தான் ஆசைப்பட்ட மாதிரி எல்லா ஸ்டோன்ஸையும் கலெக்ட் பண்ணி இந்த யூனிவர்ஸ்ல இருக்கக்கூடிய ஹாஃப் கிரியேச்சர்ஸ் ஸ்னாப் மூலமா மறைய வச்சுட்டு நிம்மதியா இருந்த தானோஸை தேடி போய் அவெஞ்சர்ஸ் போட்டு தள்ளியிருப்பாங்க. முக்கியமா நம்ம தோர் ஒரே போர்ல தலை துண்டா போற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா போட்டு தள்ளியிருப்பாரு. ஃபைனலி அவரோட ரிவெஞ்சையும் முடிச்சிருப்பாரு. ஒரு கொடூரமான டெத் தான், பட் இருந்தாலும் லிட்டரலி அவர் பண்ணணும்னு நினைச்சதை பண்ணிட்டாரு. வின் சுச்சுவேஷன் தான் இந்த லெவல்ல இருக்கக்கூடிய தானோஸ். லிஸ்ட்ல 7ஆவதா இருக்கிறது அவெஞ்சர்ஸ் எண்ட் கேமோட எண்டில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அயன்மேன் ஸ்னாப் போட்டு நம்ம தானோஸை மறைய வைக்கிறது. இந்த ஒரு தானோஸ் வந்து பார்த்தீங்கன்னா 2014 டைம் ட்ராவல் பண்ணி வந்திருப்பாரு. ஸோ இந்த மாதிரி இந்த ஒரு தானோஸ் பண்ணதை இவனுங்க இப்படி மாத்துறானுங்களா அப்படின்னு சொல்லிட்டு மொத்த பெரிய நானே போட்டு தள்ளுறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு இறங்கினவரை வந்து கண்ணுக்குள்ள விரல விட்டு ஏமாத்தி நம்ம அயன்மேன் மொத்த இன்ஃபினிட்டி ஸ்டோன்ஸே தன்னோட கான்டாக்டுக்கு மாற்றி ஒத்த ஸ்னாப் மூலமா அவரோட மொத்த ஆர்மி அவரையுமே வந்து பார்த்தீங்கன்னா வேனிஷ் பண்ணியிருப்பாரு. இந்த லிஸ்ட்ல இருக்கக்கூடிய தானோஸோட டெத்ஸை கம்பேர் பண்ணும்போது இது கொஞ்சம் டீசெண்டா ரொம்ப ப்ரூட்டலா இல்லாத டெத்தா இருந்துச்சு. அதனால தான் இந்த லிஸ்ட்ல நம்ம கொஞ்சம் கீழே வச்சிருக்கோம். லிஸ்ட்ல 6ஆவதா இருக்கிறது வாட் இஃப்ல கில்மோகருக்கும் நம்ம தானோஸ்க்கும் ஒரு இடத்துல ஃபைட் வரும். ஸோ அதாவது பெரிய குரூப்பா எல்லாருமே சண்டை போட்டுட்டு இருப்பாங்க. அந்த டைம்ல தானோஸ்க்கும் கில்மோகருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபைட் வரும். அந்த டைம்ல கில்மோகர் ஸ்னாப் மூலமா தானோஸை வந்து மறைய வச்சிருப்பாரு. ஸோ அந்த டைம்ல வந்து கில்மோகர் அவரோட அந்த ஒரு சூட்ல இன்ஃபினிட்டி ஸ்டோன்ஸ் எல்லாத்தையும் வச்சு அந்த மாதிரி ஒரு பவர்ஃபுல்லான ஒரு கில்மோகரா இருப்பார் வாட் இஃப்ல. அப்படி இருக்கக்கூடிய கில்மோகர் தானோஸை வந்து மறைய வச்சிருப்பாரு அந்த இன்ஃபினிட்டி ஸ்டோன்ஸ் பவர் மூலமா. லிஸ்ட்ல 5ஆவதா இருக்கிறது டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் மல்டிவர்ஸ் தி மேட்னஸ் அந்த ஒரு படத்துல இலுமினாட்டி டீம் இன்ஃபினிட்டி கான்ட்லெட்டை இருந்து அப்படியே இன்ஃபினிட்டி ஸ்டோன்ஸ் எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி இந்த பூமியை அழைச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வேற ஒரு டைம் லைன்ல வந்த தானோஸை தூக்கி நெஞ்சிலே வந்து பாத்தீங்கன்னா அவர் கொண்டு வந்த ஸ்வாடையே சொருகி மல்லாக்க படுக்க போட்டிருப்பாங்க அந்த ஒரு யூனிவர்ஸ் சேர்ந்த இலுமினாட்டி மெம்பர்ஸ். இன்ஃபினிட்டி வார்ல நம்ம எல்லா அவெஞ்சர்ஸையும் கதற விட்ட தானோஸையே நீங்க நெஞ்சில சொருகி போட்டு தள்ளிட்டீங்களாடா அப்படின்ற மாதிரி நம்ம எல்லாரையும் நெஞ்சம் பதப்பதைக்கக்கூடிய ஒரு சம்பவமா அந்த ஒரு ஈவென்ட் இருந்திருக்கும். பர்டிகுலரா ஜஸ்ட் ஒரு 10 செகண்ட் தான் அது வந்திருக்கும். பார்த்தோன்னே பல பேருக்கு பக்குன்னு அடிச்சிருக்கும். டேய் அவர் வில்லன்டா, என்னடா அவர் நெஞ்சில சொருகி படுக்க போட்டீங்க அப்படின்ற மாதிரி அந்த ஒரு ஹோல் சீன்ல இன்ஃபினிட்டி வாரையே முடிச்சு வச்சிருப்பானுங்க. அந்த அளவு ஒரு மாஸ் வில்லனை நெஞ்சிலே ஸ்வாட சொருகி மல்லாக படுக்க போட்டிருப்பாங்க இலுமினாட்டி மெம்பர்ஸ். லிஸ்ட்ல 4ஆவதா இருக்கிறது வாட் இஃப் சீரீஸ்ல, அதாவது வாட் இஃப் சீசன் 2 எபிசோட் 1ல வந்து பாத்தீங்கன்னா ரோடனுக்கும் நம்ம தானோஸ்க்கும் ஒரு ஃபைட் வரும். அதாவது கார்டியன்ஸ் ஆஃப் தி கேலக்ஸி வால்யூம் 1ல வந்து பாத்தீங்கன்னா தானோஸ்க்கு கீழே தான் ரோடன் இருப்பாரு. அந்த ஒரு ரோடன் வந்து பல்ல கடிச்சிட்டு வேற வழி இல்லாம வந்து பாத்தீங்கன்னா பவர் ஸ்டோனை எடுத்துட்டு வந்து நான் ஏதாவது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு வெறியோட தானோஸ் சொல்றதை கேட்டுக்கிட்டு சுத்துற மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஆனா இங்க வாட் இஃப்ல வந்து பாத்தீங்கன்னா ரோடன் நம்ம தானோஸையே எதிர்த்து அவரையே போட்டு தள்ளிட்டு ஃபைனலி வந்து ஒரு பெரிய ஆளா ஆகிற மாதிரியான ஒரு எபிசோடு. அதுல வந்து அவ்வளோ பெரிய தானோஸா ரோடனே வந்து பாத்தீங்கன்னா போட்டு தள்ளியிருப்பான். லிஸ்ட்ல 3ஆவதா இருக்கிறது இதுவுமே ஒரு வாட் இஃப் சீரிஸோட எபிசோட்ல வந்தது தான். லைக் இந்த ஒரு ஹோல் வேர்ல்டே வந்து பாத்தீங்கன்னா ஜாம்பி அப்பாகலிப்ஸ்ல போயிருக்கும். ஸோ ஜாம்பி அப்பாகலிப்ஸ்ல எல்லாருமே போயிட்டு இருக்கும்போது நம்ம ஆளுங்க ஜாம்பி அப்பாகலிப்ஸ் இதெல்லாம் என்ன ஏது நடக்குதுன்னே தெரியாம போர்ட்டல் ஓபன் பண்ணிட்டு வந்திருப்பாரு போல. இங்க வந்து எல்லாருமே அவரை கடிகடின்னு கடிச்சு அவரையுமே ஜாம்பி ஆக்கி விட்டுருப்பானுங்க. அப்படி பார்த்தா அவர் சாவலையே ப்ரோ அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆக்சுவலா ஜாம்பி ஆயிட்டானாங்களே அவங்க வந்து இறந்துட்டாங்க. அது ஜஸ்ட் பாராசைட் மாதிரி சொல்லலாம். அது வந்து ஒரு மூளை எதுவுமே இல்லாம சும்மா சுத்துற ஒரு கிட்டத்தட்ட அங்க இருந்திருக்கக்கூடிய அந்த ஒரு பர்சன் டோட்டலா இறந்துட்டாங்க. அவ்வளவுதான். அப்படி பார்க்கும்போது லிட்டரலி இந்த இடத்துல தானோஸுமே வந்து இறந்துட்டாரு. லிஸ்ட்ல 2ஆவதா இருக்கிறது இதுவுமே ஒரு வாட் இஃப்ல தரமான ஒரு சம்பவமா நடந்திருக்கும். லைக் ஏஜ் ஆஃப் அல்ட்ரான்ல வந்து பாத்தீங்கன்னா அல்ட்ரான் எல்லாத்தையும் டேக் ஓவர் பண்ணா என்ன மாதிரி இருக்கும் அப்படின்ற மாதிரியான ஒரு டைம் லைனு. அதுல அல்ட்ரான் பூமியவே டேக் ஓவர் பண்ணிட்டு எல்லாத்தையும் நான் பீஸுக்கு கொண்டு வந்துட்டேன் அப்படின்ற மாதிரி இருக்கும்போது வணக்கம் நான் மாப்பிள்ள தேனியிலேருந்து அப்படின்ற மாதிரி போர்ட்டல் ஓபன் பண்ணிட்டு தானோஸ் வருவாரு. யாரா நீ, ஆஹா நிறைய ஜிகினாக்கள்லாம் வச்சிருக்கிய அப்படின்னு சொல்லிட்டு படார்னு ஒரே போடா போட்டு பலாப்பழம் மாதிரி தானோஸ் ஓபன் பண்ணி எல்லா இன்ஃபினிட்டி ஸ்டோன்ஸையும் எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் அல்ட்ரான் அவன் ஆட்டத்தை
ஆரம்பிச்சிருவான். டேய் அவர் எவ்வளவு பெரிய வில்லன் தெரியுமாடா, என்னடா அவரை பப்பாதியா பொழந்துட்ட அப்படின்ற மாதிரி தான் பலருக்கும் அந்த ஒரு சீக்வன்சஸை பார்க்கும்போது பதறுச்சு. ஸோ ஃபைனலி லிஸ்ட்டில் நம்பர் 1 பொசிஷனில் இருக்கிறது சீக்ரெட் வார்ஸ் காமிக்ஸில் பர்டிகுலராக 7th இஷ்யூ. கிட்டத்தட்ட அந்த ஒரு ஃபைனல் இஷ்யூ நெருங்கும் போது டாக்டர் டூமே களத்தில் இறங்கிடுவார். ஏன்னா ஒரு பக்கம் ஃபென்டாஸ்டிக் ஃபோர் அவரோட குடும்பத்தை, அவர் ஆசைப்பட்ட அந்த குடும்பத்தை அழிக்க வந்திருப்பாரு. மறுபக்கம் பிளாக் பேந்தர் அண்ட் நெமோர் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஃபினிட்டி கான்லெட் வந்து டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் ஒழிச்சு வச்சிருக்கக்கூடிய இடத்துல இருந்து எடுத்துக்கிட்டு ஜாம்பிஸை வார இருக்கிற இடத்துல வந்து இறக்கி விட்டுருவாங்க. ஸோ இப்படி வந்து அங்கே ஒரு பெரிய கலவரமே போயிட்டு இருக்கும். இந்த இடத்துல அங்கே டாக்டர் டூம் ஆல்ரெடி கடுப்பில் இருக்கான். சும்மா இல்லாமல் வாடா சண்டைக்கு ஒத்தைக்கு ஒத்த வச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி நானே போதுடா உன்னை கொல்ல அப்படின்னு சொல்லிட்டு தானஸ் தேவலாம் வாயும் விட்டு நம்ம டாக்டர் டூம் கிட்ட போவாரு. அவர் மொத்த பவர்ஸையும் சேர்த்து வச்சு தானஸோட நெஞ்சிலே ஒரு குத்தி அவரோட ஸ்கெலிட்டனை பிடிச்சி நிறுத்துவாரு. மொத்த உடம்பு அப்படியே உதுத்து போயிடும். அவரோட அது ஸ்கெலிட்டன் மட்டும் தான் இருக்கும், லைக் ஸ்பைன்ல இருந்து ஹெட் வரையும் தான் இருக்கும். மற்ற எல்லாமே அப்படியே உதிர்ந்து விழுந்துரும். இருக்கிறதுலே மோஸ்ட் ப்ரூட்டல் அண்ட் டெரிஃபிக் டெத் ஆஃப் தானஸ்னா வந்து பாத்தீங்கன்னா அது சீக்ரெட் வார்ஸ் தான். இது லைவ் ஆக்ஷன்ல எடுப்பாங்கன்ற மாதிரி வேற இப்பயே பேசிட்டு இருக்காங்க. பொறுத்திருந்து பார்ப்போம். இதுல நீங்க எந்த டெத்து ரொம்ப ரொம்ப மோசம் ப்ரோ, ரொம்ப ஒஸ்ட் பண்ணி இவ்வளோ பெரிய ஆளை இப்படி கொண்டுட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு நீங்க நினைக்கக்கூடிய மோஸ்ட் ப்ரூட்டல் டெத் ஆஃப் தானஸ் என்ன அப்படின்றத கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க. தென் இதே மாதிரி வந்து இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக்ஸ் பார்க்கறது மறக்காம நம்ம சாவேஜ் பஞ்ச் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐகானை பிரஸ் பண்ணிக்கங்க. அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல நாளைக்கு மீட் பண்றேன். அது வரைக்கும் டாடா பை பை, டேக் கேர் ஃப்ரம் A Square.